திண்டுக்கல் என்றால் உயர்ந்த ரக பூட்டுகள் என்று புகழ் பெற்றது. திண்டுக்கல்லில் 200க்கும் மேற்பட்ட பூட்டு சாலைகள் உருவாகி இருந்தன. முக்கியமான கோயில்களில் இருக்கும் பூட்டுகள் திண்டுக்கல்லில் தயாரானது. திண்டுக்கல்லில் பூட்டு தயாரிக்கும் தொழில் கடந்த 150 வருடங்களுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம இப்போ திண்டுக்கல்லில் அதிரடி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் ஏஎம்எஸ் பூட்டு கடையை பற்றி பார்த்தோம். இப்போ அவங்க தயார் பண்ணுற நிறுவனத்துக்கு வந்திருக்கோம். அந்த இங்கே என்னென்ன தயாரிக்கிறாங்க, எப்படி தயாரிக்கிறாங்கன்னு இப்போ லைவ்ல பார்க்கலாம். நீங்க பார்த்தா அப்படின்னா இரும்பு பெட்டி செய்யறோம். அதே மாதிரி இரும்பு பெட்டி, லாக்கர், இப்ப நம்ம பூட்டு சம்பந்தமா எல்லாம் பாத்தீங்களா கடையில, அது எல்லாமே எப்படி உற்பத்தி ஆகுன்றதை நேரடியாக நீங்க பார்க்கலாம். வாங்க, இது பெரிய பெட்டி, பாதுகாப்பு பெரிய பெட்டி. இது இன்னும் பெயிண்ட் அடிக்காம இருக்கு. இது பார்த்தா அப்படின்னா ஸ்டேரிங் பண்ணா 10 நாடு வரும். இது பாதுகாப்பா இருக்கும். நம்ம பொருட்களமா பாதுகாப்பா இருக்கும். இது பெயிண்ட் அடிச்ச பினிஷிங் காமிக்கும். இது பெரிய இது பெரிய பெட்டி. இந்த மாதிரி நிறைய இது தயார் பண்ணிட்டே இருக்கோம். திண்டுக்கல் பூட்டின் வரலாறு. பரட்டை ஆசாரி என்பவர் 1930ஆம் ஆண்டு திண்டுக்கல் பூட்டு ஒன்றினை தயார் செய்தார். ஒரு வகையான பூட்டுகளை தயார் செய்த பரட்டை ஆசாரி அதனை கடைகளில் விற்பனைக்காக கொடுத்தார். கொஞ்சம் நாட்கள் கழித்து கடைக்காரர்கள் அனைவரும் ஆசாரியை தேடி ஓடி வந்தனர். வந்திருந்த அனைவரும் ஆசாரியை பாராட்டியதோடு அல்லாமல் இது போன்ற பூட்டு அதிக அளவில் தயார் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். தனக்கு உதவுவதற்காக ஆட்களையும் அதிகம் சேர்த்து கொண்டார். பூட்டு வியாபாரம் அங்கிருந்துதான் சூடுபிடிக்க தொடங்கியது. இந்த மாதிரி செஞ்சிருப்பாங்க. இதுக்கு கீழ் மத்திக்கு வெள்ளி வச்சிருக்காங்க. பூட்டு அசம்பிள் பண்ணிருக்காங்க. பூட்டு அசம்பிள் பண்றதை பாத்தீங்க. இப்போ கீழே அடுத்து உயிர் செஞ்சதை பாத்தீங்க. பூட்டு அசம்பிள் பண்ணி அசம்பிள் பண்ணதை செக் பண்ணிருக்காங்க. லீவர் அசம்பிள் பண்ணி ஜாமான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. எப்படி கூட்டு வேணும்னாலும் இங்க செஞ்சு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் என்னன்னு சொல்லுங்க, கண்டிப்பா செஞ்சு தரோம். பரட்டை ஆசாரியின் பூட்டுகளுக்கு நிகர் இல்லை என எல்லோரும் பாராட்டினார்கள். நாளுக்கு நாள் பூட்டின் வியாபாரம் அதிகமாக பரட்டை ஆசாரியிடம் தொழிலை கற்றுக்கொண்டவர்கள் அவரிடமிருந்து பிரிந்து தனித்தனியாக பூட்டு தொழில் தயாரிக்க ஈடுபட்டனர். திண்டுக்கல்லில் அதிகமான பூட்டுக்கு தேவையான இரும்புகள் கிடைப்பதால் திண்டுக்கல்லில் மட்டுமல்லாமல் வெளியூர்களிலும் வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் கூட பரவலாக வரவேற்பை பெற்றது. திண்டுக்கல் என்றால் உயர்ந்த ரக பூட்டுகள் என்று புகழானது. இங்கு தயாரிக்கப்படும் பூட்டுகள் 100 முதல் அதிகபட்சம் 5000 ரூபாய் வரை விற்கப்படுகின்றன. இதுபோன்று திண்டுக்கல்லில் செயல்பட்டு வரும் ஏஎன்எஸ் பூட்டு கடையில் தரமான பூட்டுகள் தயார் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பஞ்சிங்க கொஞ்சம் அகட்டி அடுத்த வேலைக்கு இந்த அடுத்த மிஷின் வரும். இந்த மிஷின்ல பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் ஓட்டை அகட்டி அடுத்த வேலைக்கு ரெடி பண்ணுறதுக்காக இந்த ஒரு மிஷின். வணக்கம் சார். இப்போ திண்டுக்கலை பற்றி எல்லாமே நீங்கள் பூட்டை பற்றி சொன்னீங்க. இதனால திண்டுக்கல் மக்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்கங்க சார்? இப்போ பூட்டு பாதுகாப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் பூட்டு பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதிக உழைப்பு இருக்கிறது தான் திண்டுக்கல் பூட்டு. இப்போ மற்ற பூட்டெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. நம்ம பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் திண்டுக்கல் பூட்டு, திண்டுக்கல் பெட்டகம். இது ரெண்டுமே நம்ம தயார் பண்ணுறோம்.
இது போக இந்த விவரங்கள் நிறைய. நீங்க எப்படி கேட்குறீங்க கஸ்டமைஸா 10 பூட்டுக்கு ஒரு சாவி வேணுங்க அப்படின்னா 10 பூட்டு இருக்கும், ஒரு சாவி வச்சா 10. இது எதுக்கு பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா 100 கிளாஸ் ரூம் இருக்கும். 100 கிளாஸ் ரூம் 100 சாவி வச்சு ஒரு வாட்ச்மேன் போய் திறக்கிறது கஷ்டம். ஆனா ஒரு சாவி வச்சு 100 பூட்டை திறக்கிறது ஈஸி. அந்த மாதிரி செஞ்சு தரோம். இல்ல ஒரு பூட்டுக்கு தான் 100 பூட்டுக்கு தான் ஒரு சாவி தருவீங்களா, ஒரு பூட்டுக்கு 100 சாவி கிடைக்குமானா அதுவும் செஞ்சு தரோம். உங்க தேவையை அறிஞ்சு உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொடுக்குறது எங்களால முடியும். இது நம்ம இங்க திண்டுக்கல் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் இந்தியாவில் எங்க இருந்து நீங்க ஆர்டர் கொடுத்தாலும் உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி எங்களால் செஞ்சு தர முடியும். வணக்கம், நான் திண்டுக்கல்ல இருந்து ஏஎன்எஸ் பூட்டுகள்ல இருந்து பேசுறேன். திண்டுக்கல்னா டக்குன்னு எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது பூட்டு. இந்த பூட்டு அப்படின்னும் போது நாங்க ஏற்கனவே 3 தலைமுறையா இந்த பிசினஸ் பண்ணதுக்கு பெருமையா இருக்கு. நம்ம திண்டுக்கல் பூட்டு அப்படின்னா எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது இந்த மாங்காய் பூட்டு. இந்த மாங்காய் பூட்டுல என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனமான முன்னாடி தகடு, பின்பக்கம் கனமான தகடு. பாடி தகடு பித்தளையும் செய்யும், இரும்புலையும் செய்யலாம். சாவி கொலா சாவி, வேற சாவி போட்டு திறக்க முடியாது. சாவி கொலா வடிவத்தில் இருக்கும். நம்ம நேராக போட்டு திறந்துட்டோம் அப்படின்னா கொண்டு வெளியே எடுத்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆக்ஷன் எதுவுமே கிடையாது. உழைப்பு அதிகமான உழைப்பு இருக்கு இந்த திண்டுக்கல் பூட்டில். இந்த பூட்டு சர்வசாதாரணமாக நம்ம குறைஞ்சபட்சம் 40 வருஷத்துக்கு மேலே உழைக்கும். அதிகபட்சம் இல்லை, நான் சொல்றது குறைஞ்சபட்சம் 40 வருஷத்துக்கு மேலே. இதில் பார்த்தீங்கன்னா டபுள் லாக்கு, மாஸ்டர் லாக்கு, புல்லட் லாக்கு அப்படின்னு நிறைய ரகங்கள் இருக்கு. புல்லட் லாக்னா இந்த மாதிரி நம்ம கதவுல மாட்டுற மாதிரி இருக்கும். இது பித்தளையிலையும் இருக்கு, இரும்புலையும் இருக்கு. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா 5 புல்லட் இருக்கும். சாவி நேர் வடிவத்தில் வச்சுக்கிட்டு 2 டன் மேலே 2 புல்லட் உள்ள போயிடும். தலைகீழ வச்சுக்கிட்டு 2 டன் 2 ராடு உள்ள போயிடும். மேனுவலா ஒரு ராடு மொத்தம் இந்த 5 புல்லட் வரும். இது பார்த்தீங்கன்னா 12 லீவர், பாடி ஃபுல்லும் பித்தளை பாடி. வீட்டுக்கு மெயின் என்ட்ரன்ஸ்க்கு போகிறதுக்கு ரொம்ப பாதுகாப்பான பூட்டு. இது சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லா சைஸும் இரும்புலையும் பித்தளையிலையும் செய்யறோம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி 5 புல்லட்டோட இருக்கும். இது மட்டும் இல்ல, கோயில் பூட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய சைஸ்ல கோயில் பூட்டு இருக்கு. இந்த கோயில் பூட்டு சாவி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய சாவியா இருக்கு. இது சிறுசு பெருசுன்னு எல்லா ரகமும் இருக்கு. 1 அடியில இருந்து 2 அடி 2.5 அடி. தினமுல்லை செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாண்டியம்மாளுடன் தலைமை செய்தியாளர் சின்னத்தம்பி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.